இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkart இப்போ ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சரை பத்தி ரிவ்யூ பண்ண சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல இதை பத்தின ஃபுல் டீட்டெயில தான் ரிவ்யூ பண்ண போறோம். சூப்பர் பே இன் 3 அப்படின்னா என்ன, இதை வந்து எப்படி யூஸ் பண்றது, எப்படி நம்ம ஆக்டிவேட்டட் வந்து பண்றது, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னலாம், நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னலாம், இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Flipkartல இருந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நியூ ஃபியூச்சர் தான் சூப்பர் பே இன் 3. சூப்பர் பே இன் 3 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேனோ பே லேட்டர் தான். ஸோ சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனோ பே லேட்டர் தான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு 12,000 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 12,000க்குள்ள நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து எடுக்கணும், வாங்கணும், நம்ம கிட்ட கேஷ் இல்லை, அதே மாதிரி நம்ம கிட்ட கார்டும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு பொருள் அது 12,000 ரூபாய்க்கு உள்ள இருக்குது, அதை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சா எந்த ஒரு கார்டோ கேஷோ இல்லாம இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்படி பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் இருக்குதுன்னு வைங்க. இந்த 3,000 ரூபாயை மூணா ஸ்பிளிட்டட் பண்ணுவாங்க. மூணா ஸ்பிளிட்டட் பண்ணும்போது 1000 ரூபீஸ் வந்து வரும். இதுல வந்து நீங்க இந்த பொருளை வாங்கும்போது வெறும் 1000 ரூபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதுக்கு அடுத்த மீதி இருக்கிற 2000 ரூபீஸையும் 2 மாசத்துக்கு ஸ்பிளிட்டட் பண்ணி அடுத்த மாசம் ஒரு 1000 ரூபீஸும் அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 1000 ரூபீஸும் நீங்க பே பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்காது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. 0% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு பேனோ பே லேட்டர் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பேனோ பே லேட்டர் மாதிரி ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பேனோ பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 90,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டட் பர்சன் ஒருத்தர் ஹேக் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தையும் வந்து ஆட்டையை போட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பேனோ பே லேட்டரே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மாச்சு நிகராக வந்திருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பே இன் 3. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த பேனோ பே லேட்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்க கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி, ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ எல்லாமே பிடிப்பாங்க. பட் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ எந்த ஒரு ஃபீயும் எக்ஸ்ட்ரா பிடிக்க மாட்டாங்க. பட் 3 மாசத்துல அதாவது ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து நீங்க பே பண்ணிடணும். அந்த பொருளை வாங்கும்போது மீதி இருக்க 2 இஎம்ஐக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயும் இல்லாம நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபியூச்சர் தான் வந்து இது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி பேனோ பே லேட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தபுளா இருக்கோ அதை விட அதிகமான ரிஸ்க் வந்து இதுல இருக்குது. ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்னோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல ஆட்டையை போட்டான். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை போராடி வாங்கினது தனிக்கதை. ஸோ பேனோ பே லேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க உங்க அக்கௌண்ட்டை பார்த்துக்கணும். உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்பக்கூடாது. அதே மாதிரி ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு அதை கேன்சல் பண்ணணும், ஓடிபி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஐவிஆர் கால் ஏதாவது வந்ததுன்னா கூட அதுல ஓடிபி என்ட்ரு பண்ணக்கூடாது. அப்படி என்ட்ரு பண்ணா கூட உங்களோட இந்த பணம் வந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேனோ பே லேட்டர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு இதுல ஹை ரிஸ்க்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேனோ பே லேட்டர் ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் ஃபோனையும் சரி அதே மாதிரி ஓடிபியும் சரி யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இதை வந்து எப்படி ஆக்டிவேட் வந்து பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட்டட் வந்து பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட Flipkart அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆன் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பே இன் 3 அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சூப்பர் கார்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிற ஃபியூச்சரையும் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல தான் அந்த சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா சூப்பர் கார்டு அப்படிங்கிறது மட்டும் தான் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கு எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க பேனோ பே லேட்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணாம அதுவே க்ளோஸ் ஆயிருந்தாலோ இல்ல அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு இந்த சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிற ஃபியூச்சர் எனபிள் ஆகலாம். ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேனோ பே லேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாது. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த பேனோ பே லேட்டரை
நானே வாலண்டரியாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ரிஸ்க் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எலிஜிபிள் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது, இது வரைக்கும் இதில் பே லேட்டர் எதுவுமே ஆக்டிவேட் வந்து பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மினிமம் சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி 2 ஃபியூச்சர் வந்து காமிக்கும். ஒன்று சூப்பர் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பே இன் 3. இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பில் பே பண்ணும்போது இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ அடிஷனல் ஃபீ, அதே மாதிரி கார்டு எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்டிவேட் வந்து கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12,000 ரூபாய் எனக்கு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 4,000 ரூபாய் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வந்து ஆக்டிவேட்டட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி இந்த மேண்டேட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுத்து யூபிஐ மூலமாக உங்களோட பின் நம்பரை என்டர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுமே நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 அப்படிங்கிறத நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்கணும், நம்மகிட்ட கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ எதுவுமே வந்து கிடையாது, கேஷும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம வந்து வாங்கலாம். இந்த 12,000 ரூபாய்க்கு உள்ள நம்ம வந்து வாங்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு பே லேட்டரை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அந்த 12,000 ரூபாய்க்கு உள்ள ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது மாதிரி காமிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருந்தே பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பே பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,918 ரூபாய். ஸோ இதை வந்து நான் வந்து சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிற இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நான் பே பண்ணேன் அப்படின்னா இதை 3 ஸ்பிளிட்டட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 972 ரூபாய். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை என்ன சொல்கிறாங்க, பே நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போவே நம்ம பே பண்ணணும். 3 பார்ட்டாக பிரித்து, அதாவது ஒரு பொருளோட ரேட்டை 3 பிரித்து அதில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை நம்ம பொருளை வாங்கும் போதே நம்ம வந்து பே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 974 ரூபா நம்ம இப்போவே பே பண்ணணும். ஸோ பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பே ஒன்லி அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 974 ரூபா காமிக்குது. அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி இந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கிடணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு அமௌண்ட்டையும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து 1 by 1 பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ வந்து இல்லாமல் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகுது. மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ் வந்து கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 3 month மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம பே நவ் பே லேட்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா 7 month 8 month 9 month 12 month 24 month வரைக்கும் கூட நம்ம இஎம்ஐ போட்டுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு சூப்பர் பே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் வந்து டைம் தருவாங்க. அதில் ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட்டை நம்ம அந்த பொருளை வாங்கும் போதே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ண முடியும்னா மட்டும்தான் இந்த ஃபியூச்சர் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சூப்பர் பே இன் 3 அப்படிங்கிற இந்த ஃபியூச்சரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பே லேட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஆக்டிவேட்டட் வந்து பண்ணாதீங்க. அதுதான் என்னோட சஜஷன். ஆல்ரெடி நான் வந்து இதில் ஏமாந்து நமக்கு பணமும் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ஒன்று. எப்போ வேணாலும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து திருட்டு போகலாம், தேவையில்லாமல் அன்வான்ட் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதில் இருக்குது. ஸோ அதனால் இதை ஆக்டிவேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.